லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், குரூப் 4க்கு குவாலிஃபிகேஷன் 10th மட்டும் கிடையாது. அது மினிமம் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி, மற்ற குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதனால் குரூப் 4ல் எல்லா போஸ்ட்டுக்கும் வேறு வேறு சேல்ரி. நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் வேறு வேறு சேல்ரி தான் வரும். ஏன் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன சேல்ரி அப்படின்னு டீட்டெயிலாக முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு அந்த போஸ்டெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, அதாவது எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட் கோடு அப்படின்னு இருக்கும், அந்த கோடு வைஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் எந்த போஸ்ட் எடுத்தாலும் அந்த கோடை நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஜேஏலே நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 10th குவாலிஃபிகேஷன் உள்ள ஜேஏ போஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கம்மியாக வரும். முதல்ல என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விஏஓ போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த விஏஓ போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் 10th, அதாவது நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். டாப் ரேங்கில் உள்ள மேக்ஸிமம் எல்லாருமே இந்த போஸ்ட் தான் எடுப்பாங்க. சேலரி 19,500 71,900 வரைக்கும் இருக்கும். அடுத்தது ஜேஏ, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். விஏக்கு அடுத்தபடியாக அதிகமாக எடுக்கிற போஸ்ட்டு இந்த போஸ்ட் தான். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமாக இருக்கும். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, 1 10th ஸ்டாண்டர்ட் இது படிச்சிருந்தா சில போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜேஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிகிரி முடிச்சிருந்தாலும் சில போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த டிகிரிலேயே லா கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அது சில போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னொரு டைப் இதுலேயே இருக்குது, டிகிரி ப்ளஸ் சிஓஏ முடிச்சிருக்கணும். சிஓஏனா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு. இது தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற கோர்ஸு. பிரைவேட் கோர்ஸ் எல்லாம் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சிஓஏக்கு பதிலாக என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஓஏக்கு ஈக்குவலன்ட் கோர்ஸ் டிகிரி ஆர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன். இந்த கோர்ஸ் படித்த காலேஜுக்கு யூஜிசி இல்லைன்னா ஏஐசிடி அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். இந்த போஸ்ட்ல குவாலிஃபிகேஷன் டிஃபர் ஆகிறதுனால 2 டைப்பான சேலரி தராங்க. ஒன்று 19,500 71,900, இன்னொன்று 19,500 62,000. அடுத்தது டைபிஸ்ட் போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, 10th முடிச்சிருக்கணும், டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், சிஓஏ முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் இது தேர்ட் ப்ரியாரிட்டி. உங்கள்கிட்ட சிஓஏ சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ண பிறகு உங்கள் ப்ரொஃபஷனல் பீரியடில் அதுக்குள்ள நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ஆகணும். இல்லைன்னா ஜாயின் பண்ண பிறகு 2 இயர்ஸ்க்குள்ள இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். டைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி 2 டைப் இருக்குது. ஒன்று 19,500 62,000, இன்னொன்று 19,500 71,900. அடுத்தது ஸ்டெனோ டைபிஸ்ட், இந்த போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 10th டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட், அடுத்தது சிஓஏ, இது 3 சேர்ந்து ஒரு டைப் இருக்கு. இன்னொரு டைப் போஸ்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, டிகிரி டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் பிளஸ் சிஓஏ இது ஒரு டைப் இருக்கு. டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் இது வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி. சிஓஏ பொறுத்த வரைக்கும் டைபிஸ்டுக்கு என்னவோ அதே தான் ஸ்டெனோ டைபிஸ்டுக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. ஒன்று 20,600 65,500, இன்னும் 20,600 75,900. அடுத்தது பர்சனல் கிளர்க், இந்த போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் பிளஸ் சிஓஏ.
டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்டன் பிளஸ் சிஓஏ. இது வந்து டைபிஸ்டுக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி, டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்டன், சிஓஏ. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி 20,600 இருந்து 65,000 ரூபாய். அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3. இந்த போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி, டைப்ரைட்டிங், ஷார்டன், சிஓஏ. டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ், லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ். ஷார்ட் பொறுத்த வரைக்கும் அதே தான், ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ், லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ். சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 20,600 இருந்து 65,000 ரூபாய். அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ். இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும், பிளஸ் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், சிஓஏ முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 19,500 இருந்து 62,000 ரூபாய். அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் டைப்பிங். இந்த போஸ்ட் பத்தி பார்க்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி, டைப்ரைட்டிங், சிஓஏ. டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 19,500 இருந்து 62,000 ரூபாய். அடுத்தது டெலிஃபோன் ஆபரேட்டர். இந்த போஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th. அடுத்தது சர்டிபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆபரேஷன் பிளஸ் சிஓஏ. இந்த போஸ்டுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 இருந்து 62,000 ரூபாய். அடுத்தது மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. இந்த போஸ்டை பத்தி பார்க்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி பிளஸ் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இந்த போஸ்டுக்கு சேலரி 18,200 இருந்து 57,900 ரூபாய். அடுத்தது லெபார்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்டை பத்தி பார்க்கலாம். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 19,500 இருந்து 71,900 ரூபாய். அடுத்தது பில் கலெக்டர். இந்த போஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 10th. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 இருந்து 71,900 ரூபாய். அடுத்தது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட் பத்தி பார்க்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th இல்லைன்னா 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஆனா எந்த கிரேட் வேணாலும் முடிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 15,900 இருந்து 50,400. அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு. இந்த போஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்டனி இது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்கணும். இந்த போஸ்டுக்கு சேலரி 18,200 இருந்து 57,900 ரூபாய். அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இந்த போஸ்டுக்கு குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்டனி இது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அடுத்தது எல்எம்வி இல்லைன்னா ஹெச்எம்வில 3 years அண்ட் எபோ அதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆட்டோமொபைல் மெக்கானிசத்தை பத்தி நாலேஜ் வேணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் வேணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 18,200 இருந்து 57,900 ரூபாய். அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 10th. இந்த போஸ்டுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் சேலரி 16,600 இருந்து 52,400. அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத். இந்த போஸ்டுக்கு குவாலிஃபிகேஷன் 10th. சேலரி பொறுத்த வரைக்கும் 16,600 இருந்து 52,400. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த போஸ்டோட குவாலிஃபிகேஷன் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன். ஓசி கேட்டகரிக்கு இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும், இல்லனா டிகிரி காமர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லனா ஹையர் டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் எங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா சென்னையில் உள்ள நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கணும், இல்லனா மதுரையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அங்க படிச்சிருக்கணும்.
இப்போ நீங்க பார்க்கறது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட் கோட் இருக்குது, அது எந்த டிபார்ட்மெண்ட்ல வருது அப்படின்னு இருக்குது. இது உங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் தான், 2024 வந்த நோட்டிஃபிகேஷன் தான். இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு எந்த போஸ்ட் கோடுக்கு அதிகமான சேலரி இருக்குதோ அதை நோட் பண்ணி வச்சிங்க. கவுன்சிலிங்ல மேக்சிமம் யாருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, யாரு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அவங்களுக்கு மேக்சிமம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம மற்ற போஸ்ட் இருக்கு பாருங்க, அதாவது மில்க் ரெக்கார்டர், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு சேலரி, எந்த குரூப் கோடு அப்படின்னு நோட் பண்ணி வச்சீங்க. அப்போதான் நீங்க போஸ்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.